அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு எண்டு கார்டு போட போகிறாரு குரு பகவான். நிச்சயமாக கவலையோ கஷ்டமோ இதுவரை தீர்க்க முடியாத பிரச்சனையோ அது எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை இருந்தாலும் சரி, குரு பயிற்சியால் குரு பலனால் எல்லாமே மாறப்போகுதுங்க. கர்ம யோக ஸ்தானத்தில் அமரப்போகின்ற குரு பகவானால எப்பேற்பட்ட பாவம், தோஷம், சாபம் என்ற இந்த 3 விஷயங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில கர்மத்தினை, கடமையை முடித்து வைக்க போகிறீர்கள். அதை செய்ய போறது குரு பகவான். அதனால இந்த பிறவியினுடைய பலனானது பூர்த்தியடைய போகுது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை இந்த 2025 குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க. குரு பயிற்சி பலன்கள் மூலமாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவினை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, குரு பகவான் உங்களுக்கு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் வீடான தனுசு ராசிக்கும் 7ஆம் வீடான மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் 9ஆம் வீட்டில் ரிஷப ராசியில் இப்போ இருக்காருங்க. வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி காலை 2:30 மணிக்கு மிதுன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மிதுன ராசிங்கிறது உங்களுக்கு 10ஆம் வீடு. அப்போ 10ஆம் வீட்டில் குரு பகவான் போய் அமர்கிறார். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்கங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல 10ஆம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் ரீதியாக நன்மை, யோகம் கிடைக்க போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ குரு பகவான் உங்களுக்கு 4, 7 இந்த 2 வீட்டுக்கும் அதிபதினு சொன்னேன். அப்போ 4க்கு உரியவர் 10ல் போய் அமர்வதால் என்ன யோகம் கிடைக்கும்? என்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கேட்டால், வீடு, மனை இதெல்லாம் கிடைக்குங்க. வீடு கட்டக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு மாற்றக்கூடிய பாக்கியம்ன்றது நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக தொழில் விஷயத்தில் ஒரு மாற்றத்தினை செய்வீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார் போன்ற வாகனம் வாங்குறது, விற்கிறது போன்ற விஷயங்களை செய்வீங்க. அதை மாற்றுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கெல்லாம் சூப்பராக நடக்குங்க. இதில் எல்லாம் உங்களுக்கு பச்சை கொடி காட்டப்படும் குரு பகவான் மூலமாக. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா படிப்புங்க. படிப்பு விஷயத்தில் ஒரு நன்மை கிடைக்கும். புதிதாக ஏதாவது ஒன்று கற்றுக்க போறீங்க. படிப்பில் எதிர்பார்த்தது நடக்க போகுது. உங்களுடைய படிப்பு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு என படிப்பு விஷயத்தில் ஜெயித்து காட்டுவீங்க. படிப்பால் ஏற்பட்ட கடன், பிரச்சனை, கவலை, கண்ணீர் இதெல்லாம் தீரப்போகுதுங்க. அப்போ 3 விஷயத்தில் உங்களுடைய கண்ணீர் தீர்க்கப்பட போகிறது. 1 கல்வி, 2 வீடு, 3ங்கிறது தொழில் ரீதியான விஷயம். அடுத்ததா 7ஆம் வீடான மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கிறவர் இந்த குரு பகவான். அப்போ வாழ்க்கை துணைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிப்பீங்க. நட்பு அல்லது வாழ்க்கை துணை இவங்க விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கடனை நீங்கள் அடைச்சி முடிப்பீங்க. அதனால் உங்கள் உறவுக்கு கொடுத்த வாக்கினை நீங்கள் நிச்சயமாக காப்பாற்றி முடிப்பீங்க. கடமையை முடித்து கொடுப்பீங்க. வாழ்க்கை துணை எதிர்பார்த்த விஷயத்தை பூர்த்தி செய்து அவங்க வழியிலும் நீங்கள் நிம்மதி காண்பீங்க. 10ஆம் வீட்டில் குரு வந்தா பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அப்போ என்ன நடக்கும்? தவறான தொழில், தவறான வேலைன்னு நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக அப்படிப்பட்ட கன்னிராசியில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணுங்க. அதே போல் அதிகமாக லாபம், அதிகமாக வருமானம் அல்லது அதிக காசு பணம் கிடைக்கும்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு மாறுவது,
தொழில் ரீதியாக லாபத்துக்காக சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்கிறது, மறைமுக வேலை தொழிலில் இறங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் நிச்சயம் பதவி பறிபோகுங்க. தொழில் ரீதியாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நேர்மையாக வேலை தொழில் பார்க்குறவங்க நிச்சயம் பயப்பட தேவையில்லை. மேலும் குரு பகவான் 10ஆம் வீட்டில் வருவதால் வேலை தொழிலில் மாற்றம்ங்கிறது உண்டுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தொழில் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. கடமையை சரியாக செய்யுங்க. உங்களுக்கு பயம் வேண்டாம். மேலும் இந்த குரு பகவானுடைய வழிபாடு செய்து வாங்க. நிச்சயமாக குரு பகவான் எல்லா விஷயத்திலையும் நன்மையை தருவாருங்க. மகாவிஷ்ணுவோட வழிபாடு செய்யுங்க. உங்கள் வேலை தொழிலுக்கு எந்த விதமான பாதகமும் வராது. திருப்பதி சென்று பாலாஜியை தரிசனம் செஞ்சு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதையும் வியாழக்கிழமை செய்யுங்க, ரொம்பவே நல்லது. நன்மைகள் பல நடக்கும். குரு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் தாங்க. அதனால் உங்களுக்கு பதவி வேலை இந்த விஷயத்தில் பாதகம் செய்ய மாட்டார் குரு பகவான். அதனாலையும் பயம் வேண்டாம்ங்க. பாவம் தோஷம் இதெல்லாம் நீங்குங்க. பித்ரு தோஷம், சர்பதோஷம், களத்திர தோஷம், இப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு திருமண தடை இருக்குது, குழந்தை பாக்கிய தடை இருக்குன்னா அந்த தோஷமானது இப்போ நிவர்த்தி ஆகிடுங்க. சிறிய பரிகாரத்தின் மேலேயே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி போயிடும். குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் இதை செய்யுங்க. இந்த வழிபாடுகளை செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய தோஷமானது நீங்கி நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.